வணக்கம். டே டு டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்தா 200 கிராம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 6, ஏலக்காய் 4, பிரியாணி இலை 1, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, நெய் 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 6, ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதுல முந்திரி, பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 2, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணீர், உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணீர் கொதிச்ச உடனே எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்த உடனே அதை வடிகட்டி அதில் தண்ணீர் சேர்த்து நல்லா வடிகட்டிக்கங்க. ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. காய்ந்த மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கிக்கங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கங்க. அரைச்சு வச்சிருக்க மசாலா விழுது சேர்த்து வதக்கிக்கங்க. 100 ml தண்ணீர், உப்பு, வேக வச்சிருந்த பாஸ்தா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து 10 நிமிடத்திற்கு தம்ல வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தா தயாராயிடுச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கங்க. இன்னைக்கு நாம பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.